கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஏசப்பா தான் தாயும் தகப்பனுமா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டோட முறைமையே அப்படிதான். அவர் பிதாவால அனுப்பப்பட்ட மனுஷகுமாரன். அவர் ஒரு தெய்வம். அப்படி இருந்துமே அவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. எப்பயுமே கர்த்தர் பிதாவானவருக்கு மரண பரியந்தம் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அப்படியாய் நம்மளும் மரண பரியந்தம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாயும் கர்த்தரோட வார்த்தைக்கு, ஏன்னா ஏசப்பா தான் நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். உலகத்தோட தாயும் தகப்பனும் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு வார்த்தை இருக்கு. அப்போ மனுஷங்க மறந்து போயிடுவாங்க, தாய் தகப்பன் கூட மறந்து போயிடுவாங்க, ரிலேஷன் மறந்து போயிடுவாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஆனா தேவனும் நம்மளை மறக்காதவராய், நம்மளை ஆற்றுகிறவராய் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் எப்படி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அப்புறம் பிதாவுக்கு எப்படியெல்லாம் அவர் கீழ்ப்படிஞ்சாரோ அப்படியெல்லாம் நம்மளும் இயேசுவுக்கு நம் தாயும் தகப்பனுமாய் அவரை நினைத்து கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் ஆமென். அல்லேலூயா.